தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட மொபைல்லயே வீடியோஸை ப்ரொஃபஷனலா எடிட் பண்றதுக்கு 3 சூப்பரான வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 3 அப்ளிகேஷன்ஸையும் யூஸ் பண்ணி நீங்க வீடியோ எடிட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால ப்ரொஃபஷனல் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த 3 அப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு அப்ளிகேஷனை பத்தி டீடைல்டான வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோ நான் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமா நீங்க டிஸ்லைக் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஸ் எல்லாமே ஆர்டர் வைஸாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் 3வது இடம் பிடிச்சிருக்க அப்ளிகேஷன் Adobe Premiere Clip. இது வந்து Premiere Proவோட ஒரு போர்ட்டபிள் விஷன். Premiere Pro வந்து மொபைலுக்காக ரிலீஸ் பண்ண விஷயம் தான் இந்த Adobe Premiere Clip. இது வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நமக்கு இந்த இதில் வந்து வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா பெருசாக வீடியோ எடிட்டிங் நாலேஜ் வந்து எதுவுமே தேவையில்லை. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மூலிமா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட இனிஷியல் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய வீடியோவை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கீழே வந்து ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டோரேஜஸ்ல இருந்து உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். ஆட்டோமேட்டிக், ஃப்ரீஃபார்ம் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் வந்து கேட்கும். இந்த ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆயிரும். அண்ட் ஃப்ரீஃபார்ம் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரீஃபார்ம் அப்படின்றதே கொடுத்துருங்க. இதில் தான் நிறைய டூல்ஸ் வந்து, அதாவது எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் வந்து நிறைய இருக்குது. அண்ட் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து உங்கள் வீடியோ வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து வீடியோவை ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து இந்த ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கு இல்லையா, இது மூலிமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த வீடியோ வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னா அவங்களே வந்து ஒரு சில மியூசிக் வந்து ப்ரீமியர் கிளிப் தீம்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்டோரேஜில் இருந்து கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வீடியோ செட்டிங்ஸ் அப்படின்ட்டு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதற்காக அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ஃபேட் இன் பண்ணுறது, ஃபேட் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதற்காக தான் அந்த ஆப்ஷன். அண்ட் கீழே இருக்க ஆப்ஷனில் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவோட எக்ஸ்போஷர், அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் பக்கத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சவுண்ட், அதாவது அந்த ஆடியோவோட லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவோட ஸ்பீட் அண்ட் இதை வந்து டூப்ளிகேட் கிளிப்பாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே உங்களோட வீடியோ எடிட் பண்ணதுக்கு பிறகு மேலே வந்து ஷேர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண வீடியோவை உங்களோட கேலரிக்கு வந்து டேரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக யூடியூபுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஷேரிங் ஆப்ஷனும் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 2வது இடம் பிடிச்சிருக்க அப்ளிகேஷன் Filmora Go. இது வந்து Filmora அப்படின்ற ஒரு பிசி சாஃப்ட்வேரோட மொபைல் வெர்ஷன். Filmora அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து பிசிக்காக இருக்குது. அதை ட்ரை பண்ணல அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பிசியில். இப்போது இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணணும், அதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த கிரியேட் நியூ வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா அந்த வீடியோவை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட வீடியோவை எந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதன் பிறகு மேலே நெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகி இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து வந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா தீம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸ்க்கு தீம் ஆட் பண்ணுறதுக்கான நிறைய டெம்ப்ளெட்ஸ் வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த தீமை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த தீம் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஆட் ஆயிரும். அதன் பிறகு இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2வதாக மியூசிக் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் ப்ரெசண்ட்டாக இருக்க மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட லைப்ரரியில இருந்தும் வந்து நீங்கள் வந்து இந்த மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு 3வதாக டிரான்சிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒரு வீடியோவிலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு வந்து போகும்போது அந்த டிரான்சிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து இதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் ப்ரெசண்ட்டாக வந்து நிறைய டிரான்சிஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதன் பிறகு உங்களோட வீடியோவை ரொட்டேட் பண்ணுறது இல்லை கிராப் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன் எல்லாமே 4வதாக இருக்குது. அதன் பிறகு எடிட் டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
இதில் உங்களுக்கு நிறைய எடிட்டிங் டூல்ஸ் வந்து இருக்குது. உங்களோட வீடியோவை ட்ரிம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அதன் பிறகு உங்களோட வீடியோவை கிராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அப்புறம் சப்டைட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு, ஆடியோ மிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபில்டர், ஓவர்லே, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. அண்ட் உங்களோட வீடியோவோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களோட வீடியோவை 1x இல்லை 2x இல்லை 3x இந்த மாதிரியான மோடில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு உங்களோட வீடியோவோட பிரைட்னஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களோட வீடியோட பிரைட்னஸ், ஷார்ப்னஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதில் ஒரு கிளிப்பை வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெலீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளிப் வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிடும். இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கு பிறகு மேலே சேவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோவில் முதலிடம் பிடிச்சிருக்க அப்ளிகேஷன் கெயின் மாஸ்டர். நார்மலாகவே மொபைல் வீடியோ எடிட்டிங் ஆப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் அப்படின்னா கெயின் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நான் போடுறேன். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனோட இனிஷியல் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ளஸ் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். இதில் 16:9 அப்படின்றது கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மீடியா, அதாவது உங்களோட ரைட் சைடில் அந்த ரவுண்ட் ஐக்கானில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மீடியா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு மேலே வந்து டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கான டூல் எல்லாமே உங்களுக்கு ரைட் சைட்லேயே இருக்கும். இதில் லேயர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய டூல் வந்து இருக்கும். எஃபெக்ட் டூல், ஓவர்லே, இந்த மாதிரி நிறைய டூல் இருக்கும். இந்த எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோவுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இனிஷியலாக இன்ஸ்டால் பண்ணும்போது 1-2 எஃபெக்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெட் மோர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து கெயின் மாஸ்டர் ஸ்டோருக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். இந்த எஃபெக்ட்ஸில் கீழே ப்ரீமியம் அப்படின்னு மென்ஷன் ஆயிருந்தது அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரீமியம் அப்படின்றது மென்ஷன் ஆகலை அப்படின்னா அது வந்து ஃப்ரீ டூல். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இதே போலவே நீங்கள் ஓவர்லே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஆப் ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு இந்த லேயர் அப்படின்ற ஆப்ஷனில் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய எடிட்டிங் டூல் வந்து இருக்கும். ட்ரிம் பண்ணுறதுக்கான டூல், உங்களோட வீடியோவை ரொட்டேட் பண்ணுறதுக்கான டூல், இது எல்லாமே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோ வந்து கேப்சர் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னா இந்த ரவுண்ட் ஐக்கானில் சென்டரில் கேமரா ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னாலும் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை எப்படி, அதாவது எந்த குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் லோலேருந்து ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். வச்சதுக்கு பிறகு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இது எதற்காக அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கெயின் மாஸ்டரோட வாட்டர் மார்க் வந்து வரும். அது வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ப்ரீமியம் வெர்ஷனாக வந்து அப்கிரேட் பண்ணணும். இதற்கு வந்து நீங்கள் வந்து சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வந்து நான் வந்து நார்மலாகவே என்னோட வாட்டர் மார்க்கோட வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நோ தேங்க்ஸ், சேவ் வித் வாட்டர் மார்க் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் வித் அந்த வாட்டர் மார்க்கோட. ஃப்ரீயாக வந்து இந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் போடுறேன்.